குட் ஈவினிங் சில்ட்ரன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்குறோம். அந்த லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நம்ம பார்க்கறது பிரெயின் அப்படிங்கிற பார்ட். ஓகேங்களா? ஸோ மூளை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய என்ன ஒர்க் பண்ணுறோமோ எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயினான பார்ட். இஸ் கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதே நமக்கு பிரெயின் அப்படிங்கிற பார்ட்டு தான் இல்லையா? ஸோ இது அது வந்து அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ டிஸ்கவர்ட் பை 3 கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரேன் ஒன் இஸ் டியூரா மேட்டர். ஸோ 3 வகையான உரைகளால் அந்த மூளையாகப்பட்டது நமக்கு எப்படி இருக்கு, பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒன் இஸ் டியூரா மேட்டர். ஸோ இது எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப டஃப்பா இருக்கும், ரொம்ப கடினமான ஒரு வெளிப்புற உரை அப்படிங்கிறது தான் இந்த டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்துட்டு அதனுடைய திக்னஸ் அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் திக் ஃபைப்ரஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரக்னாய்டு. அரக்னாய்டு மெம்பரேன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு பார்ட். ஸோ 3 வகையான லேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ தட் இஸ் செகண்ட் ஒன் இஸ் அரக்னாய்டு மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் மிடில் பார்ட். ஸோ இட் இஸ் தின் நேச்சர், தென் வாஸ்குலர் மெம்பரேன். ஸோ இதுல எப்படி இருக்கும், இந்த இரண்டாவது நடுப்பகுதியில இருக்கக்கூடிய அரக்னாய்டு உரை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப தின்னா இருக்கும். எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன வலை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிலந்தி வலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப மெலிதா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு நேச்சர், ஒரு ஒரு மெலியா இழை அப்படின்னு தான் இருக்கும் இல்லைங்களா? அதனுடைய சலைவா வச்சு தான் அது கிரியேட் பண்ணுது இல்ல? அது போலதான் இந்த சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய அரக்னாய்ட் மெம்பரேன் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது டியூரா மேட்டர். இட் இஸ் அன் அவுட்டர் மோஸ்ட் பார்ட், வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் ஹார்ட் இன் நேச்சர், ரொம்ப ஹார்டா இருக்கும். பட் இது சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது ரொம்ப தின்னா மெலிசா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயோமேட்டர். தேர்டா இருக்கக்கூடியது பயோமேட்டர் அப்படிங்கிற பார்ட். ஸோ இட் இஸ் இன்னர் மோஸ்ட் தின் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இது உள்ள இருக்கக்கூடிய ஒரு மென்மையான ஒரு உரை. இதுல என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த பயோமேட்டர் அப்படிங்கிற பகுதியில அதுல ரத்த நாளங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, பிகாஸ் நிறைய அந்த இடத்துல ஃபுல்லுமே மூளை பகுதி முழுவதும் அந்த இடத்துல ரத்தம் கரெக்டா எல்லா இடத்துக்கும் பாஸ் ஆகணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ ரிச் சப்ளை வித் பிளட். அதிகமான ரத்தம் அந்த இடத்துல நமக்கு மூவ் ஆகிறது அப்படிங்கிறதுனால நமக்கு ரத்த நாளங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ பிரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஆல் த பாடி ஆக்டிவிட்டிஸ். இட் இஸ் கவர்ட் பை 3 கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரேன், தட் இஸ் டியூரா மேட்டர், அரக்னாய்டு மெம்பரேன் அண்ட் தென் பயோமேட்டர் அப்படின்னு 3 பகுதியா நம்ம பிரிச்சிருக்கோம். மூளையில இருக்கக்கூடிய எல்லா உரைகளுமே நமக்கு அடிபடாம பாதுகாக்கக்கூடியது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட். பிகாஸ் பிரெயின் நமக்கு சஃபர் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், எல்லா ஆர்கனுமே நமக்கு ஃபுல்லும் அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் இந்த 3 வகையான உரைகளால் இந்த மனித மூளை அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லும் பாதுகாக்கப்படுகிறது. சரியா? ஸோ இந்த பிரெயினை நம்ம எத்தனை பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரெயின் பார்த்தா அதனுடைய கவரிங்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்தது நமக்கு பிரெயினை எத்தனை பார்ட்னா 3 பார்ட்ஸா நம்ம பிரிக்கலாம். மெயினான பார்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுனா 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் தென் ஹின் பிரெயின் அப்படின்னு 3 பகுதிகளாக நம்ம அதை பிரிக்கலாம். முன் மூளை, நடுமூளை, பின் மூளை அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 4 பிரெயின். 3 உரைகள் எவ்வாறு இருக்கோ அது போலவே நமக்கு அந்த மூளையினுடைய பகுதிகள் அப்படிங்கிறதும் நமக்கு 3 பகுதிகளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 4 பிரெயின் அண்ட் தென் செகண்ட் பார்ட் இஸ் மிட் பிரெயின் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹின் பிரெயின் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 பிரிவுகளாக மூளையை நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். 4 பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது செரிப்ரம்.
அப்படிங்கிற பார்ட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பகுதியுமே இப்போ எது எதனால ஆயிருக்கும், முன்மூளை எப்படி இருக்கும், பின்மூளையில என்னென்ன பகுதி இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய பார்ட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் முன்மூளை. முன்மூளைங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அளவுல இருக்கக்கூடியது. டயன்செஃப்லான் அண்ட் தென் பெருமூளை, அந்த ரெண்டு பார்ட்டால இருக்கக்கூடியது தான் இந்த ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். சரிங்களா? ஸோ டயன்செஃப்லான் அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்பக்கத்துல இருக்கக்கூடிய தலாமஸ் மற்றும் கீழ்ப்புற பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ரெண்டு பகுதிகளாக நமக்கு இதுல இருக்கும். ஸோ ஃபோர் பிரெயின் அண்ட் தென் மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின், மூணு பகுதியா நம்ம இதுல பிரிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம மூளையினுடைய ஒரு அவுட்டர் பார்ட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய வெளிப்புற அமைப்பு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான பார்ட் தான் ஒவ்வொன்றிலையுமே இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, பெருமூளை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் இந்த பகுதி தான் நமக்கு இருக்கக்கூடியது ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பார்ட். சரிங்களா? ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பார்ட் இங்க இருக்கக்கூடிய பகுதி. அண்ட் மேல் பகுதியில இருக்கக்கூடியது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இங்க மெடுல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மேல இதோட ஜாயிண்டா இருக்கக்கூடியது பான்ஸ் அப்படிங்கிற பார்ட். ஸோ இப்போ நடுமூளை அப்படின்னு நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன மூன்று பிரிவா பிரிச்சிருக்கோம். முன்மூளைன்னு பிரிச்சிருக்கோம், நடுமூளைன்னு பிரிச்சிருக்கோம், அடுத்தது கீழே இருக்கக்கூடிய ஹின்பெயின். ஸோ இந்த மாதிரி சிறுமூளைன்னு மூன்று பகுதியா பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பகுதி தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த சிறுமூளை அப்படிங்கிற பகுதி. இத மூளை தண்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஸோ இந்த வெளி தோற்றம் அமைப்பு அப்படின்னு சொன்னா மூளையினுடைய பகுதியை இப்படிதான் நம்ம பிரிக்கலாம். இதுக்கு நடுவுல தான் இதுல இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், வென்ட்ரிகல்ஸ், ரத்த நாளங்கள், நம்ம போகக்கூடிய பகுதி எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி நம்ம நடுவுல இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேல இந்த பார்ட் தான் என்ன சொல்லுவோம்னா கார்பஸ் கலாமஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. கார்பஸ் கலோசம்ங்கிறது அந்த பார்ட். ஓகே, ஸோ நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜென்ரலா என்னென்ன பார்ட்லாம் நமக்கு மெயினா நோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா செரிபரம் பார்ட் அண்ட் தென் ஹைப்போதலாமஸ். ஸோ திஸ் இஸ் செரிபரம், ஹைப்போதலாமஸ் வரும், அண்ட் தென் மெடுலா பார்ட், அண்ட் தென் ஸ்டெம், பிரெயின் ஸ்டெம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிட் பிரெயின் எது, செரிபரம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த மூன்று பிரிவுகளாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மூளை அப்படிங்கிறத நம்ம பிரிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு பகுதியும் என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது ஃபோர் பிரெயின்ல நம்ம எப்படி இருக்கும், செரிபரம் அண்ட் தென் டயன்செஃபலான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெண்டு பகுதிகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஃபோர் பிரெயின்ல இருக்கக்கூடிய செரிபரம் அப்படிங்கிற பார்ட். செரிபரம் அப்படின்னு சொல்றது தான் நம்ம பெருமூளை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெருமூளை தான் இங்கிலீஷ்ல நம்ம செரிபரம் அப்படின்னு இருக்கும். அந்த டேர்ம்லயே நமக்கு தெரியுது இதுதான் மிகப்பெரிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. பெருமூளை அப்படின்னு சொல்லும்போது 2/3 பகுதி அளவுக்கு அந்த பிரெயின் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ இதுல 3 அப்படின்னு சொன்னா 3 பகுதியா பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன சொல்றோம், 2 பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3:2 அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆயிருக்கும், அந்த செரிபரம் பார்ட் தான் நமக்கு ஃபுல்லுமே பிரெயின்ல கவர் ஆயிருக்கும் சொல்லலாம். ஸோ பெருமூளைங்கிறது நீள் பகுதியிலையும் சரி இடது பக்கத்துல அப்படின்னு சொல்லி 2 பகுதியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த பெருமூளை பகுதி அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய பகுதி, லார்ஜஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 2/3 ஆஃப் த பிரெயின் அப்படிங்கிறது தான் செரிபரம் பார்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த பகுதியில நமக்கு வந்து செரிபரல் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா மீடியன் கிளாஃப்ட் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஆழமான பகுதி 2 பகுதியா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செரிபரல் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம், நடுவுல ஒரு பெரிய என்னது ஒரு பிரிவு மாதிரி இருந்தது இல்லையா, அந்த பிரிவு மூலம் நமக்கு இந்த பிளவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இந்த பிரிவு தான் நம்ம செரிபரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம், மூளையினுடைய அரைக்கோளங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது பகுதியில கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற பார்ட். ஸோ கார்பஸ் கலோசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா நிறைய நரம்புகளால் நமக்கு முழுவதுமாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நரம்பு
தூண்டுதல் தானே நமக்கு எல்லா வகையான தகவல்களையும் எல்லா இடத்துக்கும் நமக்கு கன்வே பண்றது, மூளைக்கு வந்து எடுத்து செல்லக்கூடியது என்னது, நரம்பு இழைகள் தான் இல்லைங்களா? சோ அப்ப அந்த நரம்புகளால் நமக்கு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதிகமான நரம்பு இழைகள் இருக்கிறது தான் இந்த கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற பகுதி. அது வெளிப்புற பகுதி எப்படி இருக்கும், நமக்கு கிரே கலர்ல இருக்கும். ஆல்ரெடி நாங்க லாஸ்ட் செஷன் நம்ம படிக்கும் போது பார்த்தோம் இல்லையா, அதுல என்ன கலர்ல இருக்கும் அந்த கலரை வச்சு நம்ம டினோட் பண்றோம். சாம்பல் நிற பகுதியில இருக்கக்கூடியது வெளிப்பகுதி, அதுதான் பெருமூளை புறணின்னு சொல்லுவோம். அதுல ஒயிட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அதிகமான ஒரு பெண்டும் ஷ்ரிங்கா இருக்கு, சுருங்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒவ்வொரு பெருமூளையும் நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு தனித்தனியான ஒரு அரைக்கோள பகுதி, ஒரு ஹாஃப் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இந்த பிக்சர் நமக்கு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும் பாருங்க. இதுதான் நம்ம ஹியூமன் பிரெயின் பார்த்தோம் இல்லையா? இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு பகுதியும் பாருங்க எப்படி எல்லாம் தனித்தனியா இருக்கும். இது வந்து ஆக்டிவிட்டி ஆஸ் வெல் அஸ் நமக்கு இதுலயே ஃபுல்லுமே இதுல இருக்கு. இந்த பார்ட் நம்ம மேட்ச் பண்ணுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெடுலா பார்ட் அப்படின்னு சொல்றோம். மெடுலா பார்ட்னா என்னது, இந்த பகுதி தான் இல்லைங்களா? ஸோ நம்ம இப்ப என்ன பார்ட் பார்த்துட்டு இருக்கோம், அது செரிபிரம், பெருமூளை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ இந்த இடம் தான் நமக்கு இது மெடுல்லா பார்ட். இப்போ மேட்ச் பண்ணிட்டு அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுல இருந்தே நம்ம ஃபுல்லுமே இதுல லேர்ன் பண்ணலாம். செரிபெல்லம் அப்படிங்கிற பார்ட்டு இந்த பார்ட்டு தான் நமக்கு செரிபெல்லம் சொல்லக்கூடியது. டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்றது திஸ் இஸ் டெம்போரல் லோப் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்வின் ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் இதுலயே உங்களுக்கு இருக்கு. பிகாஸ் இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா இதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒவ்வொரு பகுதியையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ திஸ் இஸ் பான்ஸ் அப்படிங்கிற பகுதி அண்ட் தென் ஃப்ரண்டல் லோப், ஸோ இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம், பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் அப்படின்னு நம்ம மெயினா பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான். ஒவ்வொன்றுமே இது எந்தெந்த பார்ட் அப்படிங்கிறத நம்ம இதுல என்ன பண்ணியிருக்கோம், நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியரா வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க. எஸ், இந்த பார்ட் தான் இப்போ நம்ம பாக்குறது. ஃபர்ஸ்ட் என்ன பார்ட் பாக்குறோம் நம்ம இப்போ இதுல, செரிபரம். செரிபரம் பார்ட்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இதனுடைய பகுதி எவ்வாறு, செரிபரம் அப்படிங்கிறதே மூளையினுடைய எனது அதிகமான பகுதி. பெருமூளை என்பது 2/3 அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இருக்கும், மேல இருக்கக்கூடிய பகுதியில பாருங்க, இதுல அந்த செரிபெல்லம் பார்ட்ல அதுல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எப்படி இருக்கு, ஃபுல்லுமே ரொம்ப மடிப்பு மடிப்பு மடிப்பா இருக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? சோ இப்போ எந்தெந்த அந்தந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி
அந்த மூளையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ தலாமஸ் அப்படிங்கிற பார்ட் அப்படின்னு சொல்லலாம். கேட்டா தலாமஸ் அப்படிங்கிறது நமக்கு செரிபரல் மெடுலாக்கு மேஜர் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பார்ட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த தலாமஸ் பகுதி அப்படின்னு சொல்றோம். சோ தலாமஸ் அண்ட் தென் ஹைப்போதலாமஸ் அண்ட் தென் நம்ம சென்டர் பார்ட் சொல்லக்கூடிய அந்த நடுமூளை அப்படிங்கிறது தலாமஸுக்கும் பின்மூளைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம பின்மூளைங்கிறது என்னது, சிறுமூளை பான்ஸ் அந்த ரெண்டு பகுதியும் சேர்ந்ததுதான். ஓகே, சோ இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிறுமூளை அப்படிங்கிறது கடைசியாக இருக்கக்கூடியது. சென்டர்ல இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பிரெயின் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரெயின் நம்ம பிரிக்கிறோம்னா 4 அப்படிங்கிறது மெயினா இருக்கக்கூடிய பார்ட் அண்ட் தென் மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்டர்ல இருக்கக்கூடிய பார்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் செரிபெல்லம் சொல்லலாம். இது ஆப்டிக்கல் லோப் அண்ட் தென் திஸ் இஸ் பேரண்டியல் லோப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் ஸ்கல்ப் சொல்லலாம். இதுதான் ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு சொல்றது. ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் தான் நமக்கு இந்த பெருமூளை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ இப்போ ஒவ்வொரு பகுதியுமே ஒரு வேலைகளையும் நமக்கு செய்யக்கூடியது. இப்போ ஒவ்வொரு பெருமூளையில இருக்கக்கூடிய அந்த அரைக்கோளமும் நமக்கு எப்படி இருக்கும், அந்த எல்லாத்தையும் சேர்ந்து தனித்தனி தனியான மடிப்போட இருக்கும். இது எதற்காக நமக்கு வந்து ஒவ்வொருடைய ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ஃபோர் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் திங்கிங் இல்லைங்களா? ஸோ நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது, நம்ம எப்படி எல்லாம் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய திங்கிங் பார்ட். சிந்தித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான வேலை சொல்லலாம். அண்ட் தென் நுண்ணறிவு தன்மை அப்படின்னு சொல்ற இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, அண்ட் நினைவாற்றல் அண்ட் தென் கற்பனை திறன் சொல்லலாம். அண்ட் ரீசனிங் அண்ட் தென் வில் பவர். ஸோ ரீசனிங் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும், இந்த பெருமூளை பகுதி தான் நமக்கு முக்கியமா எல்லா வேலைகளையுமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் எப்படி யோசிச்சு செய்யணும், அதே போல நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி நுண்ணறிவு தன்மை, அது போல ஆக்டிவா இருக்கக்கூடிய தன்மை, நினைவாற்றல், கற்பனை திறன் எல்லாத்துக்கும் நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய பகுதி தான். ஸோ அதனாலதான் நம்ம அதனுடைய பகுதி அப்படிங்கிறதும் எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. பெருமூளையினுடைய பகுதி தான் நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். அதிகமான முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். அடுத்தது இதிலேயே இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு சொல்றதுதான் தலாமஸ் அப்படிங்கிற பகுதி. தலாமஸ் அப்படிங்கிறது பெருமூளையினுடைய உட்பகுதியில நடுவுல இருக்கக்கூடிய அந்த மெடுலாவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். எல்லா நமக்கு வரக்கூடிய அந்த தகவல்களையும் என்ன சொல்லியிருக்கோம், மின்னாற்றல் மூலமாக கடத்தக்கூடிய வேலை அப்படின்னு சொல்றதுனால இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ், கடத்து மையம் அப்படின்னு சொல்லலாம், ரிலே சென்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ தலாமஸ் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பகுதி, இப்போ இதனுடைய இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டா ரிலே சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரிலே அப்படின்னா என்னது, நமக்கு லைவா எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. ரிலே பண்றாங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கமெண்ட்ரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்போதலாமஸ். ஹைப்போ அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு ஹைப்பர் அப்படின்னு சொன்னா என்னது, டவுன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப தலாமஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒரு ஃபீலிங்ஸ், பசிக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, தூக்கம் வருது, நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது. ஹைப்போதலாமஸ் பகுதியில தான் நமக்கு இந்த வகையான உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. பாடியினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹைப்போதலாமஸ். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஆர்கன் மூலமா இது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, என்னது, எல்லா வகையான சுரப்பிகள். சுரப்பி அப்படின்னு சொல்றது அதுல செக்ரீட் ஆகக்கூடிய அந்த கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் மூலமாக தான் இந்த நம்மளுடைய அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்றது. அட்ரினல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், ஒவ்வொரு கிளாண்ட்லயும் நமக்கு ஒவ்வொரு வகையான என்னது, நமக்கு வந்துட்டு இது நீர் என்பது நமக்கு வந்து சுரக்கப்படுகிறது இல்லைங்களா? சோ அப்ப சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொன்னா சலைவா செக்ரீஷன் இல்ல, அந்தந்த கிளாண்ட்ல அந்தந்த வகையான அந்த ஒவ்வொரு வகையான அந்த நீர் சுரப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது ஒவ்வொரு வேலைகளை நமக்கு சரியான முறையில செய்வதற்காக தான் அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையில இருக்கும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் தான் இப்போ இந்த உணர்வு
எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சுரப்பிகள், அது சுரக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தான் அடுத்தது மிட் பிரெயின். மிட் பிரெயின்ங்கிறது தலாமஸ்க்கும் பின்மூளைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வேலை அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய அனிச்சை வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்போ நம்ம தானாகவே கண் மூடுது, ஒரு தூசி படுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நம்மளுடைய ஐலிட்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி தானாக செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த இது. இட் இஸ் லொக்கேட்டட் அண்ட் எங்க இருக்கு நமக்கு, நம்ம தலாமஸ்க்கு பகுதியில பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஓகே, சோ இது ரிஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ ஆடிட்டரி ரிஃப்ளெக்சஸ், விஷுவல் அண்ட் ஆடிட்டரி, நமக்கு எந்த வகையான ஒரு அனிச்சை செயல் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. எல்லா வகையானது, பார்க்கறது, கேட்கறது, நம்மள யாரோ பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நமக்கு உணர்த்தக்கூடியது அப்படின்னு இருக்கு இல்லையா. யாரும் ஏதோ கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அதை கரெக்டா நம்ம என்ன செய்யறோம், கவனிக்கிறோம். அது எல்லாம் இது தானாக நிகழக்கூடிய ஒரு விஷயங்கள். பார்ப்பது, கேட்பது, இது எல்லாத்தையும் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் மிட் பிரெயின் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கறது அடுத்தது ஹின் பிரெயின். ஹின் பிரெயின் அப்படிங்கிறது சிறிய பகுதி, ஆனா நல்ல ஒரு முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல 3 பார்ட் நம்ம பார்த்த செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் தென் மெடுல்லா ஆப்லங்கேட்டா, 3 பார்ட்டுமே இதுல இருக்கு. பின்மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா சிறுமூளை, பான்ஸ் அண்ட் முகுலம்னு 3 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறுமூளை நமக்கு வந்துட்டு என்னென்ன பகுதியெல்லாம் பின்மூளையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிரிவுகளாக நம்ம பின்மூளையை பிரிக்கலாம். சிறுமூளை, பான்ஸ் அண்ட் தென் முகுலம் அப்படின்னு சொல்லி. சிறுமூளைங்கிறது நமக்கு மூளையினுடைய 2வது பெரிய பகுதி. மெயின் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம், பெருமூளை பகுதி. அடுத்தது எது, நமக்கு ஹின் பிரெயினாக இருக்கக்கூடிய ஒரு இந்த பகுதி பின்மூளை தான் நமக்கு மூளையில இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் லார்ஜ் போர்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது, சென்ட்ரலா இருக்கலாம். இது எல்லா வகையான இயக்கு திசைகளையும், நமக்கு இயக்கங்களை நமக்கு கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த சிறுமூளை அப்படிங்கிற பகுதி வரும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பான்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டா ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பு பகுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிறுமூளையினுடைய 2 பக்கவாட்டு பகுதியும் இணைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதுல நமக்கு பிரெயின் அண்ட் தென் நம்ம ஸ்பைனல் கார்டு, இது எல்லாத்தையுமே நமக்கு கரெக்டா நம்ம என்ன செய்யறோம், நமக்கு ஸ்பைனல் கார்டுல தான் இந்த நம்மளுடைய தண்டுவடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் மூலமாக தான் நம்ம எல்லா எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா. அந்த வேலையை செய்யக்கூடிய பகுதி தான் இந்த பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நம்ம ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கிறது, அதே போல நமக்கு தூக்கம், விழிப்பு, இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதிங்கிறது பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அந்த முகுலம் அப்படிங்கிற பகுதி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்துட்டு ஹின் பிரெயின் சொன்னா செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் தென் மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படின்னு 3 பார்ட்ஸா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹின் பிரெயினை நம்ம டிவைட் பண்ணலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொன்னா ஹின் பிரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சைஸ்ல பெருசா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் த ஜாயினிங் பார்ட், தட் இஸ் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க எல்லா வகையான நரம்புகளோடு நமக்கு என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆகும். நமக்கு எல்லா சிக்னல்ஸையும் வெளியில இருந்து வரக்கூடிய ரிசீவ் பண்ற சிக்னல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படிங்கிற
முன்மூளை, அடுத்தது நடுமூளை, பின்மூளைன்னு 3 பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். முன்மூளை அப்படிங்கிற பகுதியில நம்ம பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ், அண்ட் தென் நடுமூளையில நம்ம வந்துட்டு சென்டர் பார்ட், தலாமஸுக்கும் பின்மூளைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்மூளைங்கிறதுல சிறுமூளை, பான்ஸ், முகுளம், இது 3 பகுதிகளால நம்ம வந்து அது ஃபுல்லுமே என்ன பண்ணிருக்கு, அதனுடைய பகுதி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது, அதனுடைய டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பைனல் கார்டு. நம்ம தண்டுவடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முக்கியமான ஒரு பகுதி தான் இப்ப பார்க்க போறோம். For that ஸோ பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இதுல இருக்கு. ஸோ பிரெயின் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வேலையை, சரியான வேலையை அது செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஒர்க் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. பேலன்ஸ் அண்ட் தென் கோஆர்டினேஷன் மசில்ஸ், அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், மெமரி, ஹியரிங், அண்ட் தென் சென்சர், என்னென்னதெல்லாம் நமக்கு படிக்கிறது, எழுதுறது, அகாடமிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியது. breathing and heart rate, body temperature and vision and color perception, and then problem solving, and then நமக்கு வந்து எமோஷனல் கண்ட்ரோல், எல்லாத்தையுமே நமக்கு எந்தெந்த பகுதி என்னென்ன வேலை, இப்ப பார்ட்ஸ் பார்த்தோம், என்னென்ன வேலைகளை செய்யறது அந்த மூளைன்னு பார்த்தோம், அது எந்தெந்த பகுதின்னு. சோ இந்த ஆக்டிவிட்டியில என்னென்ன பார்ட் எந்தெந்த வேலையை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ நமக்கு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொன்னா எந்த பகுதி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நமக்கு என்ன பண்ணணும், எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், எமோஷனல்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஸோ தட் இஸ் இன் திஸ் பார்ட். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்விங், எமோஷனல், அண்ட் தென் எப்படி அதை கரெக்டா சால்வ் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட், அண்ட் தென் வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ், மூவ்மெண்ட், அண்ட் தென் மோட்டிவேஷன் பார்ட் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. இந்த மூளையினுடைய இந்த போர்ஷன், இந்த ப்ளூ கலர்ல இருக்க போர்ஷன் தான் இந்த ஒர்க் எல்லாத்தையுமே செய்யக்கூடியது. பிகாஸ் நம்ம இப்போ ஜென்ரலா என்னென்ன வேலை, என்ன பார்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் மோர் ஓவர் இது என்னென்ன வேலை சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு இசை, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா. நம்முடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான அதுல நமக்கு இம்ப்ரூவ் ஆகணும், இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரியான ஒவ்வொரு செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, பேலன்ஸ் இன் கோஆர்டினேஷன், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு கோஆர்டினேஷன்ங்கிறது எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணி நமக்கு வந்து எடுத்து போகணும். அது போல நமக்கு மசில்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி சரியான முறையில கொண்டு வரணும் அப்படிங்கிற பகுதியை பார்ப்போம். அடுத்தது அந்த எக்ஸ்ட்ரா லேர்னிங் இருக்கும். ஸோ இதுதான் பேலன்ஸ் அண்ட் தென் கோஆர்டினேட் த மசில் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. ஓகே, ஸோ எல்லா பகுதிகளையும் கோஆர்டினேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது, ஒரு ஆர்கனைஸ் பண்றது, மசில்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் முக்கியமான ஒர்க், பிரீத்திங், ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர், தூக்கம். இப்ப பார்த்தோம் இல்லையா. சோ அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது, எல்லாத்தையும் நமக்கு கரெக்டா கோஆர்டினேட் பண்ணக்கூடியது. சுவாசத்துல, அதே போல இதய துடிப்புல, உடலினுடைய வெப்பநிலையை, தூக்கம், விழிப்புணர்ச்சி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த பகுதி. இதுதான் நம்ம என்ன சொன்னோம், இது தண்டுவடத்தோட இணையக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏன்னா அந்த மேல இருக்க மூளையும் நம்ம ஸ்பைனல் கார்டு ரெண்டுமே ஜாயினிங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நம்மளுடைய சென்சரி ஆர்கன் இல்லையா. சென்ஸ் ஆஃப் டச், ரீடிங், நம்மளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த பகுதி, நம்மளுடையத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னா இதுதான் கிரீன் கலர் பார்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதுதான் சென்ஸ், ரீடிங், அகாடமிக் ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது என்னென்ன கலர் அப்படிங்கிறது. பிகாஸ் கண்ணினுடைய அந்த திறன் முக்கியமா நமக்கு விஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, பார்வை. அது போல அது என்ன கலர்ல இருக்கு, என்னென்ன ஐடென்டிபிகேஷன் பார்ப்போம் இல்லையா.
சோ அந்த பணியை செய்யக்கூடிய பகுதி தான் இந்த பார்ட். சோ ஒரு மூளை அப்படின்னா என்னென்ன லேயர்ல இருக்கும், என்னென்ன பகுதியில இருக்கும், என்னென்ன வேலைகள்னு பார்த்தோம். இப்போ இந்த ஒரு ஆக்டிவிட்டியில எந்த பகுதி என்னென்ன வேலைகளை செய்வது. சோ இந்த ப்ளூ கலர் பார்ட்டுங்கிறதா இந்த ப்ராப்ளம் சால்விங், இமோஷனல் கண்ட்ரோல், பேசுற திறன். இது இந்த லைட் கிரீன்ல இந்த சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய பகுதி தான் நமக்கு விஷன் அண்ட் தென் கலர். இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லக்கூடியது பிரீத்திங் அண்ட் தென் ஹார்ட், அதெல்லாம் பார்க்கக்கூடிய பகுதி அது. அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த மூளையினுடைய தண்டு பகுதி அப்படிங்கிற பகுதி தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், சுவாசம் அண்ட் தென் ஹார்ட்னுடைய பிரீத், இதெல்லாம் பார்க்கலாம். சோ இது என்ன பகுதி நம்ம பார்த்தோம், எஸ் பெருமூளை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த பெருமூளை பகுதி தான் நம்ம சொன்ன அந்த ப்ராப்ளம் சால்விங், கண்ட்ரோல், அது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது இல்லைங்களா. சோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு பார்ட் என்ன பார்க்கல, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் நமக்கு எந்தெந்த பகுதியில என்னென்ன நினைவு திறன் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம என்ன பண்ணணும் அது இல்லையா. சோ இந்த பார்ட் தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ விஷன் அண்ட் தென் சாரி இது ரெட் பார்ட் தான் உங்களுக்கு விஷன் அப்படிங்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது இது. ஓகே, சோ விஷன் அண்ட் தென் கலர் பெர்செப்ஷன் அப்படிங்கிற பகுதி இங்க இருக்கக்கூடிய இந்த சிறுமூளைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சரிங்களா. இதுதான் விஷன் கண்ட்ரோல். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், லாங்குவேஜ், மெமரி, ஹியரிங், இந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ங்கிறது தான் இந்த பகுதி. ஓகே, பாருங்க இப்போ இதுல உங்களுக்கு தெளிவா கரெக்டா தெரியும் பாருங்க. இதுதான் ஒவ்வொரு வேலைகளையும் எந்தெந்த பகுதி, பெருமூளை எந்த வேலை செய்யுது, நடுமூளை எந்த வேலை செய்யுது, பான்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பகுதி இதுதான் மூளை தண்டுவடம். இந்த பகுதி தான் நமக்கு வந்துட்டு பிரீத்திங், ஹார்ட் ரேட், இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையெல்லாம். பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், மசில்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த பகுதி. விஷன், கலர்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த நடுமூளையில இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். சோ சிறுமூளை என்ன வேலை செய்யும், அந்த பெருமூளை என்ன வேலை செய்யும், மெடுலா பார்ட்டுங்கிறது எது, அதே போல அந்த மூளை தண்டுவடத்துல தண்டு பகுதியாகப்பட்டது என்னென்ன வேலையை பார்க்குது அப்படிங்கிறது நம்ம கரெக்டா இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த பகுதி அப்படின்னு சொன்னா பிரெயின் அப்படிங்கிறது எத்தனை லேயரால உருவாயிருக்கு, என்னென்ன பகுதியில இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். சோ இதனுடைய நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பார்ட் அப்படிங்கிறது தான் தண்டுவடம். அடுத்தது மூளை தண்டுவடம். அடுத்தது நம்ம பார்த்த அந்த வாலண்டரி ஆக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த அனிச்சை செயல்கள்ங்கிறதெல்லாம் என்னென்ன, எவ்வாறு அது கட்டுப்படுத்தப்படுகிறது, எப்படி அதை நம்ம வந்து ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.